ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு வழியாக இந்த சீரியலோட எண்டுக்கு வந்தாச்சு. எஸ், இன்னைக்கு தான் இந்த சீரியலோட ஃபைனல் பார்ட். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினி ஆதித்யாவோட அம்மாவை பார்த்துக்கிறதுக்காக சில பல கண்டிஷன்ஸை போட்டுட்டு தான் வீட்டுக்குள்ளே வந்திருப்பா. அந்த கண்டிஷன்ஸ்க்கெலாம் நம்ம ஹீரோ ஒத்துக்கிட்டு அவனும் வீட்டில் இருக்கிறது கிடையாது. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற நேரம் தான் நம்ம ஹீரோயினி அம்மாவை பார்த்துக்கிறதுக்காக வீட்டுக்கு வருவா போல். அவள் வேலை முடிஞ்சதும் அவன் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோ அவனோட வீட்டுக்கே திரும்ப வரான். இப்போ மறுநாள் மார்னிங் ஆகிடுது. காலங்காலத்தில் அம்மா கிட்ட குட் மார்னிங் சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன்னு சொன்னால், எப்பா நீ ஒரு நாள் என் கூடவே இருந்தா என்னப்பா, நீ எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸ்னு வெளியே போய்ட்ற, நான் மட்டும் தனியாக வீட்டுக்குள்ளே இருக்கவா அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்காங்க. இல்லைம்மா, எனக்கு ஒர்க் இருக்குது, நான் போயிட்டு வரேன், பாய் பாய்ன்னு சொல்லிட்டு அவன் படிக்க இங்கேருந்து போயிடுறான். இப்படியே நாட்கள் ஓட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஹீரோயினும் 10 நாள் கிட்ட வீட்டுக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு நாள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அந்த பொண்ணு தூரத்துலேருந்து நம்ம ஹீரோவை சைட் அடித்தபடியே ஃபோனில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கா. இதை அந்த ஃப்ரெண்டுக்காரனும் அங்கே வந்து பார்த்துட்டு, நீ இப்படியே தூரத்துலேருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தால் அங்கே ஒன்றும் நடக்காது, அப்புறம் அவனை எப்படி நீ இம்ப்ரெஸ் பண்ணுவேன், உன்னோட காதலை எப்படி நீ சொல்லுவேன், அதுக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி தான் நம்ம ஹீரோவோட பர்த்டே போல். ஸோ அந்த பர்த்டே செலிப்ரேஷனை நீ கிராண்டாக பண்ணேன், அவனுக்கே தெரியாமல். அப்போ அதை பார்த்துட்டு அவன் இம்ப்ரெஸ் ஆகிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்து அனுப்புகிறான். சரி, நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக அவன் நேராக வீட்டுக்கு வந்துடுறா. பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அந்த வீட்டையே டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோயினி அவளோட ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிற நேரம் இந்த பொண்ணு பார்த்துட்டு தடுத்துட்டு கேட்குறா, நீங்கள் தான் அந்த தேவதையான்னு கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோயின் எதுவுமே பதில் சொல்ல. ஐம் ஸோ சாரி, நீங்கள் தான் வந்து ஆதித்யாவோட அம்மாவை பார்த்துக்கிற நர்ஸா? எனிவே இன்னைக்கு தான் ஆதித்யா சாரோட பர்த்டே, ஸோ நீங்களும் இங்கே இருங்களேன், எதுக்கு நீங்கள் இங்கேருந்து போகணும், ஒரே எதிரியாக பர்த்டே செலிப்ரேட் பண்ணிவிட்டு அப்புறமா போங்களேன் அப்படின்னு சொன்னால் நம்ம ஹீரோயின் எந்த பதிலுமே சொல்லலை. உடனே இவ அவளோட முகத்தை பார்க்க போனால் டக்குன்னு இவ ரூமுக்குள்ளே திரும்ப வந்துடுறா. அம்மாவை அவளை பார்த்துட்டு, நீ வந்துட்டியா தேவதை, நீ எங்கே போனேன் என்னை தூங்க வைக்காம அப்படின்னு கேட்டதும், நான் எங்கேயும் போகல, நீங்கள் நிம்மதியாக தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் தூங்க வச்சுட்டு இவளும் வீட்டுக்கு போயிடுறா. பட் போகிறவ மறந்துட்டு ஃபோனை இங்கேயே வச்சுட்டு போயிட்டா. நம்ம ஹீரோவும் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து பார்க்குறான். லைட்ஸ்லாம் ஆஃப் ஆகிருக்கு. என்னாச்சு விக்டர், லைட் ஏன் ஆஃப் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது, சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஹாப்பி பர்த்டே ஆதித்யா சார் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிட்டு இருக்கா. கூடவே ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க போல். அவங்க எல்லாரும் விஷ் பண்ண வந்தா இவன் கடுப்படிச்சு விட்டுறான். உங்களெல்லாம் யாரும் இங்கே கூப்பிட்டா, எதுக்கு நீங்கள் என் வீட்டுக்கு வந்தீங்க, இங்கேருந்து மரியாதையாக வெளியே போங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அப்போ தான் அம்மாவும் வீல் சேரில் ஹாப்பி பர்த்டே ஆதி அப்படின்னு சொல்லிக்கிட்டே சிரிச்சபடியே வந்துட்டு இருக்காங்க. அம்மா இப்படி சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு இவனுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆதி வா கேக் வெட்டலாம் அப்படின்னு கூப்பிட்டதும், சரி சரி கேக் எடுத்துகிட்டு வாங்க, நான் வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக்கை வெட்ட போகிற நேரம் அந்த பொண்ணு ஸ்டாப் பண்ணி, ஒரு நிமிஷம் இருங்க ஆதித்யா சார், நீங்கள் இந்த கேக்கை வெட்டுறதுக்கு முன்னாடி கண்ணை மூடிட்டு ஏதாவது ஒரு விஷயம் வந்து வேண்டிக்கோங்க, அதுக்கப்புறமா நீங்கள் கண்ணை திறங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவனும் கண்ணை மூடிட்டு அப்படி என்ன வேணா அப்படிங்கிறது தெரியல. பட் கண்ணை திறக்கும் போது எதிர்த்தாப்புல நம்ம ஹீரோயினி வந்து நின்றுட்டு இருக்கா. ஐ திங்க் வந்து அவளோட ஃபோன் எடுக்கிறதுக்காக தான் திரும்ப வந்திருப்பா போல. இப்போ இவளை ஆதித்யா பார்த்துடுறான். இவனுக்கு சமக்கம் வந்துடுது. அங்கேருந்து நம்ம ஹீரோயினி கிட்ட வந்து, நீ இங்கே என்ன பண்ணுற, மரியாதையாக வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு கத்திட்டு இருக்கான். இதை அம்மாவும் பார்த்துட்டு, நீ என்ன பேசிகிட்டு இருக்க ஆதித்யா, அவள் என் தேவதை கிட்ட நீ இப்படியா பேசுவ, சாரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் இவனுக்கே ரியலைஸ் ஆகுது. அப்போ அம்மா சொல்லிட்டு இருக்க அந்த தேவதைங்கிற பொண்ணு இவ தானா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அந்த பிஏ பொண்ணுக்கிட்ட அம்மாவை கூட்டிகிட்டு நீ ரூமுக்கு போன்னு சொல்லிட்டு மற்ற எல்லாரையும் வீட்டை விட்டே வெளியே போங்க அப்படின்னு விரட்டி விட்டுறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினி கிட்ட, அப்போ நீ தான் அந்த நர்ஸா, எதுக்காக நீ திரும்ப இந்த வீட்டுக்குள்ளே வந்த, இப்போ என்னதான் நீ பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்க அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கான். போது நிறுத்துங்க, நான் ஒன்றும் உங்கள் கூட பழையபடி உறவு கொண்டாடுறதுக்காக ஒன்றும் இந்த வீட்டுக்குள்ளே வரல, நான் உங்கள் அம்மாவை பார்த்துக்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன், அதுதான் என்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஒன்றும் தேவையில்ல, என் அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு நான் இருக்கேன், மரியாதை நீ இங்கேருந்து கிளம்பு, உன்னோட முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் நம்ம ஹீரோயினியாக இங்கேருந்து போயிடுறா. நேராக அவளோட வீட்டுக்கு தான் வரா. அப்போ நமக்கு சில பல ஃப்ளாஷ்பேக்ஸை வந்து காட்டுறாங்க. அதில் வந்து அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும் போல். அதனால டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, இவர் மனசை பாதிக்கப்படுற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இதனால் நம்ம ஹீரோயினி ரொம்பவே கவலையில் இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அப்பாவும் தன்னோட பொண்டாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் பிள்ளைங்க சார்பாகவும் நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா, ஆமா நான் உன்னையும் புரிஞ்சுக்காம ஏதாவது பேசி உன்னை கஷ்டப்படுத்திட்டு இருந்திருப்பேன், அது மட்டும் இல்லாம என்னோட பசங்களோட சந்தோஷத்தை பத்தி நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை, அவங்களோட வாழ்க்கை துணை அவங்க தேர்ந்தெடுக்க போகும்போது கூட நான் அவங்களுக்கு எதிராக நின்னே தவிர அவங்களுக்கு நான் சப்போர்ட்டா என்னைக்குமே நின்னதில்லை, என் 2 பொண்ணுங்களையுமே புரிஞ்சுக்காம நான் ரொம்ப அவங்கள கஷ்டப்படுத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம்
சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கதவுக்கு வெளில நின்றுக்கிட்டு அந்த 2 பொண்ணுங்களுமே கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினி ஒரு முடிவு எடுத்துட்டா. என்னன்னா, அப்பா நம்ம 2 பேரும் நினச்சி ரொம்ப கவலைப்படுறாரு. அதுவும் இப்போ இருக்கிற அவரோட ஹெல்த் கண்டிஷனுக்கு அவர் இந்த மாதிரிலாம் யோசிக்கவே கூடாது. நான் வேணா இங்கேருந்து தூரமாக போயிடுறேன். நான் எங்கேயாவது போயிட்டு ஏதாவது ஒரு வேலை தேடுறேன். அதுக்கப்புறமா நான் என்னோட லைஃப்பில் செட்டில் ஆகிட்டேன் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவர் என்னை பற்றி யோசிக்கவும் மாட்டார், கவலைப்படவும் மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் நர்சிங் கோர்ஸ் படிக்கிறதுக்காக ஒரு ஊருக்கு போயிருப்பா. அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சுட்டு அம்மா கிட்ட வந்து எக்ஸாம் ரிசல்ட்டு நல்லபடியாக வந்துருச்சுமா, நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நல்லதுமா, அதுக்கப்புறம் உனக்கு எங்கே வேலை கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் அது தெரியலம்மா, இன்டர்ன்ஷிப் எங்கே வருதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. அதுக்கப்புறமா அவளுக்கு இந்தியாவிலே நம்பர் 1 ஹாஸ்பிட்டலில் வேலை கிடைச்சிருக்குன்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. எங்கன்னு கேட்டால் மும்பையிலன்னு சொல்கிறாரு. மும்பையில் தான் நம்ம ஆதித்யா இருக்கான் இல்லையா, ஸோ அதனால் நான் அங்கே போக மாட்டேன், எனக்கு வேறு ஊரில் இன்டர்ன்ஷிப்பை மாற்றி கொடுக்க முடியுமான்னு கேட்டால், இங்கே பாருமா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு யாருக்கும் கிடைக்காது, உனக்கு கிடைச்சிருக்கு, அப்போ நீ எதுக்காக வேணான்னு சொல்கிற, நீ உன்னோட வேலையை பார்க்க தானே அங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவளும் வேறு வழியே இல்லாமல் ஒத்துக்கிறா. அதனால தான் நம்ம ஹீரோயினி ஆதித்யா விட்டு விலகி மசூரிக்கு போனாலும் இப்போ வேலை விஷயமாக தான் திரும்ப மும்பைக்கு வந்து ஆதித்யாவோட வீட்டுக்கே வந்து அவனோட அம்மாவே பார்த்துக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. இதெல்லாம் நம்ம ஹீரோயினி நினச்சி பார்த்துட்டு இருக்கா. இப்போ மறுநாள் ஆகிடுது. நம்ம ஹீரோயினி தான் வேலையை விட்டு தூக்கிட்டான்ல, அதனால வேறு நர்ஸை ஜாயின் பண்ணியிருப்பான் போல். அந்த பொண்ணு வந்து அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்க போனால் நான்லாம் சாப்பிட முடியாது, நீ யார், என்னோட தேவதையை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஆதித்யா வந்து, இங்கே பாருங்கம்மா, அவளாம் இந்த வீட்டுக்கு வரமாட்டா, அவள் வேலையை விட்டு போயிட்டா, இதுக்கப்புறம் இவங்க தான் அவங்கள பார்த்துக்க போகிறாங்க, இவங்களும் நல்லா தான் பார்த்துப்பாங்க, ஸோ அடம் முடிக்காமல் சாப்பிடுங்கம்மா, நான் ஆஃபீஸ் கிளம்ப போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இவன் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும் போது அப்போ அம்மாவோட சத்தம் தான் கேட்குது. இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம ஹீரோயினியும் ஹாஸ்பிட்டலில் வேற ஒரு பேஷண்ட்டை பார்த்துக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கா. அப்போ அங்கே அந்த டாக்டரும் வந்து, ஒரு எமர்ஜென்சி, சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லிட்டு ஜோயாவை அங்கேருந்து அழைச்சிட்டு போகிறாரு. அம்மா கத்துனாங்கல்ல, என்னென்னு போய் பார்த்தா அவங்க கண்ணை தலையில் வச்சுக்கிட்டு, நீ என்கிட்ட வராத, நீ என்கிட்ட வந்தனா நான் ஷூட் பண்ணிவிடுவேன், நான் செத்து போயிடுவேன், எனக்கு என்னோட தேவதை தான் வேணும், அவள் வந்தால் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஆதித்யாவும் எவ்வளோ சொல்லி பார்க்குறான், அம்மா கண்ணை கொடுங்கம்மா, அது ஒன்றும் விளையாட்டு கண்ணு இல்லை, அதை கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க. எனக்கு தெரியும் அது ஒன்னால தான் அவன் இந்த வீட்டை விட்டு போனா, நீ தானே அவகிட்ட ரொம்ப ரூடாக பேசின, எனக்கு இப்போவே என்னோட தேவதை வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீ என் கிட்ட வந்தனா நான் என்ன நானே ஷூட் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாட்டிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவன் முழிச்சிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்துடுறா. அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், நீ வந்துட்டியா தேவதை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம்மா நான் வந்துட்டேன், உங்களோட தேவதை வந்துட்டா, அப்புறம் நீங்கள் அந்த கன்னை என்கிட்ட கொடுத்துட்றீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் நம்ம ஹீரோயினை கிட்ட அடுத்த செகண்டே கன்னை கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கன்னை ஆதித்யாட்ட கொடுத்துட்டு அவங்கள ஒரு வழியாக சமாதானம் பண்ணி தூங்க வச்சிடுறா. ஆனாலும் ஆதித்யா நம்ம ஹீரோயினை திட்டிகிட்டு தான் இருக்கா, நீ எதுக்காக திரும்ப இந்த வீட்டுக்குள்ளே வந்த அப்படின்னு, நான் மட்டும் இங்கே வரல அப்படின்னா உங்கள் அம்மாவோட நிலைமை என்ன இருக்குன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா, ப்ளீஸ் நம்ம 2 பேருக்கும் நடக்கிற சண்டையை மறந்துட்டு உங்கள் அம்மாவை பற்றி யோசிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் நீ வந்து அதை பற்றிலாம் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது, எனக்கு எங்கள் அம்மாவை பார்த்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு திமிருத்தனமாக அவன் பேசிகிட்டு இருக்கான். சரி எப்படியோ போங்க, நான் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது, அதானே உங்கள் பிரச்சனை, நான் அப்போ உங்கள் அம்மா ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போயிட்டே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போக போகிறான். அப்போ கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறா. அவன் மட்டும் இல்லை ஆதித்யாவும் கூட சேர்ந்து விழுந்துடுறான். 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஆளுக்கு ஒரு பக்கமாக எழுந்திருச்சு அவள் உள்ளே போயிடுறா. இவன் கோவத்தோட வெளியே போயிட்டான். காரை செம ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு போயிட்டே இருக்கான். அப்போ திடீர்னு எதிர்த்தாப்புல யாரோ வந்த மாதிரி இருக்குது. டக்குன்னு இவன் பிரேக் போட்டானா போடலையா, இல்லை அந்த பொம்பளை ஆக்சிடென்ட் பண்ணிட்டானா அப்படிங்கிறது தெரியல. அப்படியே அங்கே சீன் கட் ஆகிடுச்சு. இப்போ மறுநாள் ஆகிடுது. நம்ம ஹீரோயினி தன்னோட ரூமுக்கு தான் வந்திருக்கா. அவளோட ரூமை பார்க்கும்போது ரொம்பவே மோசமாக இருக்குது, பால் அடிஞ்சு போய் கிடக்கு. அப்புறம் அங்கே இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இவளுக்கு பழைய நினைவுகள் தான் ஞாபகத்துக்கு வருது. அதாவது புருஷன் கூட சந்தோஷமான இருந்த நினைவுகள்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ சத்தியம் பண்ணியிருப்பான் கல்யாணம் பண்ணும்போது, எந்த சூழ்நிலையும் நான் உன்னை வந்து விட்டுட்டு போகவே மாட்டேன், நான் உன் கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு. ஆனால் அவன் பண்ணி கொடுத்த சத்தியத்தை அவன் காப்பாற்றவே இல்லை. அதை பற்றிலாம் யோசிச்சுட்டு அழுதுட்டுருக்கா. அப்போ வெளியில் ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது. என்னென்னு வெளியே போய் பார்த்தா ஆதித்யா நேற்று போனவன் இன்னும் வரைக்குமே வீட்டுக்கு வரலையா, அவன் மிஸ்ஸிங் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஏ பொண்ணு ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோயின்கிட்டேயுமே உங்களுக்கு தெரியுமா ஆதித்யா சார் எங்கே போனார்னு தெரியுமான்னு கேட்டால், இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போகிற நேரம் அந்த பிஏ பொண்ணுக்கு ஃபோன் கால் வருது, ஒரு டெட் பாடி கிடச்சிருக்கு அப்படின்னு. இதை கேட்டால் அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. அடுத்த செகண்டே போலீஸ் கூப்பிட்டு விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அந்த மார்ச்சரிக்கு வந்து பார்க்குறா. நம்ம ஹீரோவுக்கு தான் ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இவள் அழுதுகிட்டே அங்கே இருக்கிற பணத்தோட ஃபேஸை ஓப்பன் பண்ண போகிறா. அதுக்குள்ளே அங்கே போலீஸ் வந்து பாடி ஐடென்டி பண்ணுறதுக்காக தான் அவங்களை கூப்பிட்டோம், ஆனால் ஆதித்யா சாருக்கு எதுவும் ஆகலை, இது ஆதித்யாவோட பாடி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தான் நம்ம ஹீரோவுமே அங்கே வந்து நின்றுட்டுருக்கான். பட் வந்தவன் தனியாக வரல, ராஜ்வீரோட பாட்டியை கூட்டிகிட்டு வந்திருக்கான். அந்த பாட்டி அங்கேருந்து வந்து அந்த பணத்தை பார்த்துட்டு அழுதுட்டு இருக்கு.
அப்போ செத்து போனவன் ராஜ்வீர் தான் போல. ராஜ்வீர் நீ போயிட்டியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓண்டு ஒப்பாரி வச்சு அழுது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினி கிட்ட இப்போ இந்த பாட்டி மன்னிப்புமே கேட்டுட்டு இருக்கு. என்னையும் ராஜ்வீரை நீ மன்னிச்சிருமா அப்படின்னு. ஆனால் நீ என்ன மன்னிக்கிறியோ மன்னிக்கலையோ, ஆனால் ராஜ்வீரை மன்னிச்சிருமா. அவன் இப்போ செத்து போயிட்டான். அவனோட ஆத்மா சாந்தி அடையணும். அவன் பண்ண தப்புக்கு அவன் மன்னிப்பு கேட்காமலே போய் சேர்ந்துட்டான். ஆனால் நீ மன்னிக்காத வரைக்கும் அந்த கடவுளும் அவனை மன்னிக்க மாட்டாரு. அதனால அவனை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் ஹீரோயின்கிட்ட எதையோ பேச வரான். அப்போ அவனுக்கு திரும்பவும் ஃபோன் கால் வருது. ஜோயா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கான். பின்னாடியே நம்ம ஹீரோயினையும் ஓடுறா. வீட்டுக்கு வந்து பார்த்தா அம்மா சூசைட் அட்டன் பண்ணியிருக்காங்க போல, கையை எடுத்துக்கிட்டு. அதுக்கப்புறம் அவங்கள தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்லையும் கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. அம்மாவோட நிலைமை ரொம்பவே மோசமாக இருக்குது. இதனால் நம்ம ஹீரோயினி ரெண்டு பேருக்குமே கஷ்டமாக இருக்குது. அப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினிக்கிட்ட நீ எப்படி இருக்க ஜோயா அப்படின்னு சொல்லிட்டு பேச ட்ரை பண்ணுறான். அதுக்கு நம்ம ஹீரோயினி எந்த பதிலுமே சொல்லாமல் இங்கேருந்து போயிடுறா. இவ்வளோ நேரம் நம்ம ஹீரோயினே திட்டிகிட்டே இருந்தான்ல, இப்போ என்ன திடீர்னு இப்படி பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் தூரத்துல இருந்து அந்த பிஏ பொண்ணு பார்த்துட்டு தான் இருக்கா. அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நேராக நம்ம ஹீரோயினிக்கிட்டேயுமே போய் பேசுகிறா. இங்கே பாருங்கள், உங்களுக்கும் ஆதித்யா சாருக்கும் என்ன உறவு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கி அவரோட முகத்தில் ஒரு வித்தியாசமான ஃபீலிங்கை பார்த்தேன். அதுக்கு காரணம் நீங்கள் தாங்கிறது புரியுது. ஸோ உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை பேசி தீர்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கேருந்து போயிடுறா. டாக்டர் அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அம்மா பொழைச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அங்கே ஒரு நர்ஸும் வந்து உங்கள் கூட ஒரு பொண்ணு இருந்தாங்கல்ல, அந்த பொண்ணு உங்களை மெடிக்கல் ரூமுக்கு கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறா. நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல. ஜோயா என்னையா கூப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் போயிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயினி அதே ரூமில் தான் இருக்கா. பட் மெடிசனை தேடுறதுக்காக வந்திருப்பா போல். அதை அவள் தேடிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவும் உள்ளே வரான். உள்ளே வந்த உடனே யாரோ டோரை லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஐ திங்க் வந்து நம்ம ஹீரோ ஒன் சைடாக லவ் பண்ணால அந்த பொண்ணாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இவனை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினிக்கு கோவம் தான் வருது. நீ இங்கே என்ன பண்ணுறீங்க, நான் இப்போ வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை ஓப்பன் பண்ண போனால் அது ஓப்பன் ஆகலை. யாரோ க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. யார் அது, திறங்கன்னு சொல்லிட்டு இவ கத்திட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோவும் பக்கத்தில் நெருங்கி வந்து ஐம் ஸோ சாரின்னு மன்னிப்பு கேட்குறான். ஏன் எதுக்கு என்கிட்ட சாரி கேட்குறீங்கன்னு கேட்டால், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஜோயா, இன்ஃபேக்ட் எனக்கு மன்னிப்பு கேட்குற தகுதி கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எதுக்காக இப்போ என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்கன்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோவும் எதுக்குங்கிற ரீசனை சொல்ல ஆரம்பிக்கிறான். இவன் கோவமாக வீட்டை விட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்தான் இல்லையா, அப்போ எது தப்பில் ஒரு பொம்பளை வந்திருக்கும். அது வேற யாரும் இல்லை, ராஜ்வீரோட பாட்டி தான். அவங்க இவனை பார்த்துட்டு ஆதித்யா நீ வந்துட்டியாப்பா, ராஜ்வீரை காணும்ப்பா, நான் அவனை தான் தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் உனக்கும் ஜோயாக்கும் நடந்த எல்லா விஷயத்துக்குமே காரணம் ராஜ்வீரும் நானும் தான். நாங்கள் பண்ண தப்புனால தான் நீ ஜெயிலுக்கும் போன, உன் பொண்டாட்டியும் உன்னை விட்டு பிரிஞ்சு போனா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு உண்மையை சொல்லுது. உன்னோட அப்பா செத்து போனதுக்கு காரணம் ராஜ்வீர் தான் அப்பா மேலே இருக்கிற கோவத்தை அவரை கொன்னுட்டான் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உனக்கும் ஜோயாக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுல, அதுக்கு காரணமும் ராஜ்வீர் தான். ஆனால் அன்னைக்கு நைட்டு நீ நினைக்கிற மாதிரி ஜோயாக்கும் ராஜ்வீருக்கும் எதுவுமே நடக்கலை. அந்த மாதிரி உன்னை நம்ப வைக்கிறதுக்காக தான் ராஜ்வீர் இதெல்லாம் பண்ணான். அவனும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுன்னு தான் நினச்சான். ஆனால் இப்போ அவன் எங்கே போனானே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு புலம்பிட்டு என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்னு மன்னிப்பும் கேட்டுட்டு மொத்த உண்மையவே சொல்லிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோயின் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சாரி கேட்டுட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு, அப்போ உங்களுக்கு இப்போவும் அந்த பாட்டி சொன்னதுக்கு அப்புறமா தான் என் மேலே நம்பிக்கையே வந்திருக்கு. ஆனால் ஆல்ரெடி தான் என் மேலே வச்சுருந்த நம்பிக்கை உங்களுக்கு உடஞ்சி போச்சு இல்லை, என்ன நீங்கள் நம்பாமல் போயிட்டீங்கல்ல, அன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். உங்களை காப்பாற்றுறதுக்காக தான் நான் அங்கே போனேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு இருக்கா. எனக்கு இப்போ தான் செய்ய அதெல்லாம் தெரிஞ்சு, ஆனால் ரொம்ப லேட்டாக தெரிஞ்சுக்கிட்டேன். நீ சொன்னது என்னமோ உண்மை தான். நான் ஒன்றும் உன்னோட ராமன் கிடையாது. நான் ரொம்ப மோசமானவன். அதனால தான் நான் கொடுத்த சத்தியத்தை கூட என்னால் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. என்னை மன்னிச்சிட்டு ஜோயா அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். செஞ்சதப்போ உணர்ந்து மன்னிப்பு கேட்குறவனை மன்னிக்காமலாம் போயிடுவா. அதனால இவளும் அவங்ககிட்ட அப்படியே க்ளோஸாக நெருங்கி போயிட்டு இருக்கா. அப்போ ஃப்ரெண்டுக்காரன் கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஆதி அங்கே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். உடனே இவங்க ரெண்டு பேரும் ஓடி போய் பார்க்குறாங்க. மொத்த பேரும் அங்கே நின்றுட்டு இருக்காங்க. அம்மா என்னடானா மேலேருந்து கீழே குதிக்க போகிறாங்க போல, சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு நின்றுட்டு இருக்காங்க. அம்மா நீங்கள் என்ன காரியமாக பண்ணிட்டு இருக்கீங்க, கீழே இறங்குங்க அப்படின்னு சொன்னால், என்னால் இந்த வாழ்க்கை இதுக்கு மேலேயும் குற்ற உணர்ச்சியோட வாழ முடியாதுப்பா, நான் செத்து போகிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க குணமாயிட்டாங்க. என்ன அம்மா இவ்வளோ தெளிவாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட கேட்டால் அவரும் சொல்கிறாரு, ஆமாம் அம்மா குணமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அவங்க சொல்கிறாங்க, பூஜா செத்து போனதுக்கு காரணமே நான் தான். அன்னைக்கு நடந்தது வெறும் ஆக்சிடென்ட் மட்டும் இல்லை, நான் வேணும்னே தான் உங்களை கொலை பண்ணிட்டேன். அவள் உன்னை ஏமாத்திட்டாங்கவுமே என்னால் தாங்கிக்க முடியலப்பா. என் பிள்ளையோட வாழ்க்கையை அவள் கெடுக்கிறாளேங்கிற கோவத்தில் நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியாமல் கோவத்தில் அவங்க ரெண்டு பேரையும் கொன்னுட்டேன் அப்படிங்கிற உண்மையை சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பூஜாவோட அம்மா சாட்சியை கொன்னதும் நான் தான். அவள் வந்து உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுவாளோ அப்படிங்கிற பயத்தில் நான் அவளையுமே கொன்னுட்டேன். இது எல்லா தப்பையும் பண்ணிட்டு நான் எப்படி உயிரோடு இருக்க முடியும்?
இதுக்கப்புறமா எனக்கு இந்த வாழ்க்கை தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கேருந்து கீழே குதிக்க போகிறாங்க. கரெக்டாக நம்ம ஹீரோ ஹீரோயினி 2 பேருமே அவங்கள காப்பாற்றிடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டாங்க இல்லையா, ஸோ அதனால் போலீஸும் வந்து அரெஸ்ட் பண்ணுங்க இவங்கள அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி அம்மாவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ அம்மாவை பற்றின உண்மை தெரிஞ்சோடனே மனசுடைஞ்சு போயிடுறான். ஏன்னா அம்மா 2 கொலையை பண்ணிட்டாங்க, தாங்கிட்ட ஆக்சிடென்ட்னு சும்மா போய் தானே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அழுதுட்ருக்கான். நம்ம ஹீரோயினி தான் அவனை சமாதானப்படுத்துகிற விதமாக அவனை ஹக் பண்ணிவிட்டு அவனை மன்னிச்சு ஏற்றுக்கிறா. இப்போ அப்படியே கட் பண்ணால் கொஞ்ச நாள் கழிச்சு அப்பா ரொம்ப சந்தோஷமாக குக் பண்ணிட்டு இருக்காரு. யாருக்காக நீங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்கன்னு கேட்டால், இன்றைக்கி என்னோட 2 பசங்களும் வீட்டுக்கு வராங்க, கூடவே என்னோட மாப்பிள்ளைங்களும் வீட்டுக்கு வராங்கல்ல, அதை நினச்சி தான் நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தான் காலிங் பெல்லும் அடிக்குது. நம்ம ஹீரோ ஹீரோயினி சேர்ந்துட்டாங்க. அதே மாதிரி ஹீரோனோட தங்கச்சியும் ஹீரோவோட தம்பியுமே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க போல். ஒரே வீட்டுக்கு மருமகளாக 2 பேரும் போயிருக்காளுங்க. மொத்தமாக 4 பேர் வந்து நிற்கிறத பார்த்துட்டு இவர் ஃபஸ்ட்டு பொண்ணுங்களை வரவேற்பாருன்னு பார்த்தா 2 மாப்பிள்ளைங்களை கட்டி பிடிச்சிட்டு வரவேற்றுட்டு இருக்காரு. எனக்கு பையன் இல்லைங்கிற குறைய நீங்கள் 2 பேரும் தீர்த்து வச்சிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் இவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துச்சு இல்லையா, அப்போ தான் இவரோட குணமும் மாறி இருக்கு. நம்ம பொண்ணுங்களோட சந்தோஷத்தை பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இவருமே இப்போ மாறிட்டாரு. எல்லாருமே இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த மூமெண்ட்டை கேப்சர் பண்ணி ஆகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. இதோட இந்த இடத்துல இந்த சீரியலையும் முடிச்சு விட்டுடுறாங்க. நாளையிலேருந்து நம்ம சேனலில் விராஜோட ட்ராமா தான் கண்டினியூஸாக வரும். ஸோ மறக்காமல் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.